Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, TNEA நடத்தக்கூடியது. அது TNEAonline.org வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. BE, BTech அண்ட் BR கோர்சஸ்க்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங் ஆகட்டும், அப்ளிகேஷன் ஆகட்டும், எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜரில் தான் போகுது. அப்படி ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மொபைலோ டேபோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நான் நிறைய தடவை சொல்கிறேன், ஆனால் குழந்தைங்க வந்து விளையாட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் மொபைல் டேப்பில் அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தான் மிஸ்டேக் தெரியுது, தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து பொறுமையாக நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்லேயோ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஒரு தவறும் இல்லாமல் திருத்தமாக தெளிவாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது நமக்கு மே 7ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. TNEAonline.org வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் என்ன, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 6ஆம் தேதி. மறந்துடக்கூடாது, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு மொதல் 10 நாளுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் போட்டணும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜூன் 9ஆம் தேதி. ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வரல அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா ஜூன் 9 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா அப்ளிகேஷன் போடலையே எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கையில் இருக்கா, அதை அப்லோட் பண்ணிடணும் கையோட. ஓகே, அசைனிங் ரேண்டம் நம்பர் ஜூன் 11ஆம் தேதி நமக்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் அட் TFCs ஆன்லைனில், TFCயில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஆன்லைன்லேயே. அது ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்க. அதுக்கடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ஜூன் 27ஆம் தேதிங்க. ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸல், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா ஜூன் 28லேருந்து ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உங்களோட குறைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிக்கலாம். கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5% ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்னு சொல்லுவாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ்-சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம். அதே போல் கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ்-சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், அகாடமிக், கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரி, ஒகேஷ்னல், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து SCA to ST கவுன்சிலிங் ஆன்லைன், எண்ட் ஆஃப் கவுன்சிலிங், இது எல்லாத்துக்குமே அவங்க டீட்டெயில் வந்து இனிமே தான் சொல்லுவாங்க. இதற்கான டேட்ஸ் மட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. கவுன்சிலிங் ஷெட்யூல் மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணல. மற்ற இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளிகேஷன் எப்போ இருந்து ஆரம்பிக்குது, அப்ளிகேஷன் மே 7ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் 6ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் ஜூன் 9ஆம் தேதிக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் TFC சென்டரில் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்குது, இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ரேண்டம் நம்பர் எப்போ அசைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவங்க வந்து டேட் கொடுத்துட்டாங்க. பட் கவுன்சிலிங் ஷெட்யூல் மட்டும்தான் அவங்க இனிமேல் சொல்லுவாங்க. அது அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல், இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Thank you.